அனைவருக்கும் வணக்கம். நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். எல்லாமே ஓ இந்திய பெண்ணே சேனலுக்கான வெற்றி. நீங்கள் கொடுத்த ஆதரவு, இந்த அவார்டே எனக்கு கொடுக்குறதில்ல, நம்ம எல்லாமே சேர்ந்து நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் இது. நம்ம எல்லாருக்குமே சேர்ந்து கிடைக்கிற அவார்டு இதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த அவார்டே உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து கிடைச்சிது. உங்களால் இது எனக்கு கிடைச்சிது. அதனால் இந்த சில்வர் ப்ளே பட்டன்ன்றது உங்களால் எனக்கு கிடைச்ச அவார்டு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு ஆன்மீக இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கிற மாதிரியும் சொல்லி வெறும் புராண கதைகளை சொல்லிட்டு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலுக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் நிறைய புதுமையான டிப்ஸுங்க நிறைய இருக்குதோ அது எல்லாமே நான் நிறைய சொல்வேன். நீங்களும் அது பிரபஞ்ச ரீதியாக நம்ம அது எல்லாமே நம்ம நினைக்கிறது எல்லாமே கிடைக்கும்ன்றதை நம்பி பண்ணிங்களேன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கணும்னு நான் அதிக மாதத்துக்காக நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அதுக்காக ஈவினிங் பூஜை பண்ணுறதுக்காக இருக்கேன். இப்போ புனர்பூசம் தொடங்கிடுச்சு. மத்தியானத்துலேருந்தே நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் புனர்பூசம். கனகம்பட்டி ஐயா இது வருது. அங்கே நிற்கிது பாருங்கள் வேன், அங்கே போகிறாரு பாருங்கள். அந்த வேன் முன்னாடி ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் துணைங்குது. அந்த வேனில் தான் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு எதேச்சியாக வந்தேன். அவர் ஒரு பைக்லேருந்து தான் வழி கேட்டுகிட்டே வந்தார் போல் நான் நினச்சேன். அப்புறம் சரி திருச்செந்தூர் முருகன் காட்டுது அந்த வேனு. அதுக்கு பின்னாடி ஒரு பைக்கில் அவர் வருவார் பொழுது நான் நினச்சிட்ருக்கேன். கடைசியில் அந்த வேன்லேயே தான் வந்திருக்காரு அவர். நான் அப்படி பார்க்குறேன். நான் அப்போ பார்த்தா அந்த வேன் மேலே திருச்செந்தூர் முருகன் துணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த வேன் மேலே. இப்போது புனர்பூசம் வேறு கனகம்பட்டி ஐயாவது. கனகம்பட்டி ஐயாவை தான் என்னுடைய சேனலினுடைய மெயின் இதுன்னு சொல்லுங்களேன். ஒரு புனர்பூச நாளில் நடக்கும். ஒரு புனர்பூசத்தில் ஒரு நல்ல உறவு ஒன்று, காளி ரூபத்தில் ஒரு உறவு ஒன்று ஏற்படுத்தினார் கடவுள் எனக்கு. அந்த கனகம்பட்டி ஐயா தான் ஏற்படுத்தினார். அந்த மாதிரி இன்றைக்கி புனர்பூசத்தில் தான் அது வருது. இது டிசம்பர் மாதத்துலேயே முடிஞ்சிடுச்சு. இது டிசம்பர் மாதமே வந்துடுச்சு. அது 1,00,000 தாண்டிடுச்சு. ஆனால் நான் இருந்தேன், எங்கள் பையன் தான் அதெல்லாம் அப்ளை பண்ணேன். இப்போ கொஞ்சம் சிலதெல்லாம் இது பண்ணால் மெம்பர்ஷிப் இதெல்லாம் சேனலுக்கு. இப்போ நெய் தீபம் ஏற்றிட்டு கரெக்டாக நான் இந்த இது பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய 108 டைம்ஸு யாகண்டி காலஜானி வீர பிரம்மேந்திர சுவாமியை போட்டியெல்லாம் சொல்லலான்னு ரெடி பண்ணுறேன். அப்போது இது கரெக்டாக இது வருது பாருங்கள். பெல் சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இன்னும் அந்த வேன் அங்கேயே தான் இருக்குது. பெல் சத்தம் கேட்குதுங்களா? புனர்பூச நட்சத்திரம் கனகம்பட்டி பழனிசாமி ஐயா அதிக மாதம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக யாகண்டி காலஜானி வீர பிரம்மேந்திர சுவாமியை போற்றி யாகண்டி அந்த வேன் யாகண்டி. எனக்கு என்னன்னா அது திரும்ப வரும்போது நான் சொன்ன மாதிரி திருச்செந்தூர்னு இருக்குதுன்னு காட்டலான்னு பார்க்குறேன். இல்லை அப்படி திரும்பிட்டாங்க அவங்க. ஃப்ரண்ட்டில் இருக்குது அதில் திருச்செந்தூர்னு சொல்லிட்டு. யாகண்டி உமா மகேஸ்வரை போட்டு யாகண்டி பெருமாளை போட்டு யாகண்டி. மத்தியானத்துலேருந்து இன்றைக்கி மதியம் வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம். ஏறக்குறைய நான் ஒரு 6 வருஷமாக 7 வருஷமாக தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் அந்த கனகம்பட்டி ஐயாவை தான் ரொம்ப என் சேனலினுடைய மெயின் விஷயமாகவே. அதுக்கு முன்னாடி யோகிராம் சுரத்குமார்னா கூட அந்த கனகம்பட்டி ஐயான்ற விஷயந்தான் ரொம்ப. நான் அந்த 369 நம்பரை நானாக அதை சித்தர்கள் பேரை 369 முறை எழுதலாம் அப்படிலாம் சொல்லி இது பண்ணது. அதில் என் சேனலினுடைய மெயின் விஷயம் நிறைய கனகம்பட்டி ஐயாவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். கர்மா பேஸில் உங்களுக்கு உறவுகள் அமையறதும் சரி, ஒரு உறவு. நான் குரு கர்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் குரு கர்மா எனக்கு புனர்பூச நட்சத்திரத்தினாலையும் பூரட்டாதியாலையும் இதனாலையும் விசாக நட்சத்திரத்தினாலையும் தான் மிகுந்த நன்மையும் மிகுந்த தீமையும் ஏற்படணும்னா அது ஒரு மனிதராகவும் இருக்கலாம், அந்த நட்சத்திர நாள்லேயும் இருக்கலாம்ன்றதை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் இந்த சித்தரை நான் தொடர்ந்து வணங்கும் போது நல்ல விஷயங்கள் நடந்ததுக்கு காரணம் இந்த புனர்பூசம் இவர் கூட கனெக்ட் ஆகிதுன்ற விஷயமும் இருக்கலாம். ஆனால் இது சம்மந்தமே இல்லைன்னா கூட இவரை வணங்கினவங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட்டு இருக்குதுன்றதுக்கு நிறைய சாட்சி இருக்குது. அந்த மாதிரி இவர் வேலை சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் கரெக்டாக இவருடைய இன்டர்வியூ அட்டன் பண்ணப்போ இவருடைய நாள் புனர்பூச நாளில் தான் அந்த ஆஃபர் லெட்டர் வர்றது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த மாதிரி கனகம்பட்டி ஐயா அந்த அது இல்லாமல் ஒரு உறவையே எனக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் ஏற்படுத்தி வச்ச விஷயமும் இருக்குது. அந்த மாதிரி நான் டிசம்பர் மாதம் முடிச்சிட்டேன். டிசம்பர் மாதமே 1 lakh சப்ஸ்கிரைபரை தாண்டிடுச்சு. ஆனால் அதை அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இவர் என்னாவே இந்த சந்தனம், அந்த மேங்கோ ஜூஸு, இந்த மாதிரி விஷயம் பழனிசாமின்ற பேரை 369 எழுதுறது, இந்த விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் அதுதான் சொல்லிட்டு. அது கடைசியில் எனக்கே என்ன ஆச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கிராஸ் ஆயிடுச்சு இந்த 1 lakh. ஆனால் எனக்கு கரெக்டாக இன்றைக்கி தான்
அந்த நேற்று ஈவினிங் தான் வருது. விஷயம் வந்து உங்களால் தான் எனக்கு நடந்தது. இது என்னுடைய லோகோ உங்களுக்கு முன்னாடி வச்சுருங்களா, இது 3D லோகோ. இது அதில் நீங்கள் சித்தர்களை வணங்குறதோட, அதனால தான் நான் சொல்கிறது, நான் சொல்கிற மாதிரி நட்சத்திரம் வந்து உங்களுடைய ஒரு எதிரி மாதிரியோ இல்லை வாழ்க்கையில் எப்போவுமே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நட்சத்திரம் நான் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒருவேளை நான் சொல்கிற மாதிரி கர்ம தொடர்பு இருக்குது, நம்பர் இருக்குது, கர்ம தொடர்பு இருக்கிற நட்சத்திரமாகவே அது இருக்குதான்னு பாருங்கள். அப்புறம் அந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர்களை வணங்குங்கன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த விஷயமும் இதில் இருக்குது. நட்சத்திர கான்செப்டை சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பாருங்கள். நான் என் கதையை பேசிகிட்டு இருக்கிறேன்னே நினச்சிட்டுன்னு பார்க்காதீங்க. நான் எதுக்காக அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நட்சத்திரம் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் அதோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. இதெல்லாம் சாட்சி. கரெக்டாக புனர்பூசம் ஈவினிங் அது வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் பண்ணி இங்கே சென்னையில் தான் இருக்குது, ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு வரும்னு சொன்னாங்க. ஆனால் அது பார்த்தா கரெக்டாக இன்றைக்கி தான் வந்து வருது. அது இல்லாமல் கரெக்டாக நான் சொல்வேன், ஒரு தண்ணிக்காரு அவர் கனவில் வந்தது, முருகர் வந்தார். கனவில் வந்துட்டு நீங்கள் முருகரான்னு கேட்கும்போது பெல் அடிச்சுது. போய் பார்த்தா முருகப்பெருமாள்ன்றவர் எங்கள் வீட்டுக்கு தண்ணி போகிறவர், ஒரு 20-15 வருஷமாக போகிறாரு, அவர் வந்து நின்றுட்டுருக்காருன்னு சொன்ன பாருங்க. அது என்ன ஆகும்னா, ஏதாவது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னா, அவங்க எப்போவுமே வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ தண்ணி போட வேண்டியிருக்கும், அன்றைக்கி போட மாட்டாங்க. அந்த எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வருது பாருங்கள், வீட்டுக்கு மெயில் மூலமாகவோ இல்லை வாசப்படியில் ஃபிசிக்கலாகவோ வருது பாருங்கள், அப்போ அது கூடவே அந்த தண்ணி கேன் வர மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ கரெக்டாக இது சில்வர் ப்ளே பட்டன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து அவங்க வராங்க. அது எல்லாமே அந்த குட்டி குட்டி கிளிப் எடுத்திருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். இது பாருங்கள், இவங்க தண்ணி கேன், இவங்க 4 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியவங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயம் எனக்கு 2 நாள் பொறுத்து நடக்கும்னா அப்போ தான் அவங்க தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. காலையிலேருந்து வர வேண்டியவங்க நைட்டு 7:30 ஆகிட்டு பின்னாடி இதோ கனகம்பட்டி ஐயாவுடைய புனர்பூச நட்சத்திர நாளில் நேற்று சாயந்தரம் கரெக்டாக நான் நெய் தீபம் ஏற்றுற சமயத்தில் அந்த யாகண்டி காலஞானி வீர பிரம்மேந்திர சுவாமி ஒரு விஷயத்துக்கு பெரிய ஒரு சொல்யூஷன் ஒன்று அவர் கொடுத்தாரு. அவர் அந்த காலமே இதாகும்போது அந்த பசு வந்து உயிரோடு எழுந்து வெளியே வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம், அது உண்மையிலே ஒரு மகத்தான விஷயமாக தான் இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அன்றைக்கி எனக்கு என்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சேர்க்குறாரு. ஆனால் இது இல்லை, யூடியூப் விஷயம் இல்லை, அது அவ்வளோ சக்தி இருக்குது. ஆனால் யாருமே அவ்வளோ கவனிக்க மாட்டேன்றீங்க. அந்த காலஞானியை பற்றி நான் சொல்லும்போது யாருமே கவனிக்க மாட்டேன்றீங்க, அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளோ வியூஸ் அதுக்கு வர மாட்டேங்குது. அப்போயே எனக்கு புரிஞ்சிச்சு, நிறைய பேருக்கு அது பிராப்தம் இருக்காது, அந்த காலஞானியை வணங்குற வாய்ப்பு கிடைக்கிறதே நிறைய பேருக்கு அது வாய்ப்பு இல்லை போல் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் ஆகுங்க. என் மெம்பர்ஷிப்பில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, அதனால் நான் மெயினான விஷயங்களை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதில் சில சித்தர்களை வணங்கி அது ஒரு பயங்கர மேஜிக் நடக்குது அப்படின்ற விஷயத்துக்கு ஏன் நான் அப்படி மேஜிக் நடக்குதுன்றத புரிஞ்சிக்கிட்டேன்ற இன்சிடெண்ட்டை வெளியில் சொல்ல முடியல என்னால். அதை நான் அங்கே மெம்பர்ஷிப்பில் சொல்வேன், உங்கள்கிட்ட நேரில் வந்து பேசுகிற மாதிரி. அதில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன், அப்போ தெரியும் அது. அதனால தான் மெம்பர்ஷிப்பில் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்கள் எல்லோரும் நான் சொல்கிறேன். மெம்பர்ஷிப்னாவே வெறும் இதில் சொல்கிற மாதிரியே அதில் எதனா ஸ்பெஷல் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. மனதளவில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி, எதனால் அப்படி வணங்கும்போது அந்த தாந்திரிக முறைகளை செய்யும்போது அந்த விஷயத்தில் சக்தி வெற்றி கிடைச்சிது. யாரெல்லாம் மனசளவில் நம்மளுக்கு மேலே ஒரு எதிர்ப்பு இருக்கும், அந்த முயற்சிகள் வெற்றிகள் அதில் கை வைக்குது. அதை நம்ம எப்படி தாந்திரிக் முறையினாவே நம்மளுக்கு கூட கடவுள் துணை தேவை. காளிரூப கடவுளோ குலதெய்வ கடவுளோ தேவை. அந்த குலதெய்வத்தை வேறு ஒரு மனசாலேயே கட்டு போட்டிருப்பாங்க, தாந்திரிகம் செய்யாமல். ஏன்னா இந்த காலத்தில் யாருமே தாந்திரிகம்லாம் பண்ணிகிட்டு இருக்குதில்ல, பண்ணால் நம்மளுக்கு கெட்டது நடந்துரும்னு பண்ணுறதில்ல யாரும் அதை. ஆனால் அந்த கையால் வச்சு பண்ணுறதை விட மனசில் போடுற கட்டே வந்து ஒரு குலதெய்வத்துக்கு மனசுலேயே ஒரு கட்டு போட முடியும். உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு நல்லது செய்கிற கடவுளுக்கு உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க உடம்புல வேறு ஒரு ஆத்மா உட்காந்துட்டு இருந்ததுன்னா அதனால் மனசாலேயே கட்டு போட முடியும். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நிறைய பேருக்கு புரிதல் இருக்காது. இன்னும் உங்களுக்கு விஜயினுடைய பின்னாடி ஒரு ஜோதிடர் இருக்கிறாருன்றதுக்கு ஒரு நாள் அவர் சீட்டில் உட்கார வச்சு எழுப்பியிருந்தாலும் அந்த ஜோதிடத்தில் ஒரு உண்மை இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஜோதிடர் பெரிய ஆளா இல்லை அந்த ஜோதிடர் வந்து ட்ரிக்கி பண்ணுறாரா அவர்கிட்டன்றதெல்லாம் நம்மளுக்கு மேட்ரு இல்லை. நம்மளுக்கு தேவையானது என்னன்னா, அவர் ஜெயிச்சிருக்கிறதுக்கு பின்னாடி இந்த மாதிரி தாந்திரிக் முறைகளும் இருக்குது, ஜோதிட விஷயங்களும் இருக்குது அப்படின்ற விஷயமும் நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் அது ஒரு வெற்றியை கொடுக்குதுதான்றதுக்கு சாட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையாக செய்ய முடியாது. அவங்க பிரேமலதா அவங்க கேட்டாங்களே, அந்த மாதிரி நீ வந்து அரச குருவாக இருக்கிற, நீ என்ன மன்னரா, அவங்க கூட ஒரு குரு வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த கதை அப்படி தனி வேறு. ஆனால் நடக்குதா இல்லையா, நடந்துதா இல்லையா, அவரை இதில் அமைப்பில் உட்கார வைக்க முடியாது, அவரை ஒரு போஸ்டிங்கில் உட்கார வைக்க முடியாது.
ஆனால் மேட்ரு நடந்ததுன்றதுக்கு சாட்சியும் இருக்குது இல்லைங்களா? அதனால் நான் சொல்கிறேன், நம்மள வாழ்க்கைக்கு நம்ம வச்சுக்கணும். அந்த மாதிரி விஜய் ஒரு ஜோதிடர் வச்சுக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா ஆளுக்கு ஒரு ஜோதிடர் வச்சுக்கோங்கன்னு சொல்லலை. உங்கள் மனமே ஜோதிடமாக மாறும். உங்கள் மனமே உங்களுக்குள்ளேயே ஒரு ஜோதிடம் இருக்கிறது. உங்களுக்குள்ளேயே எல்லா கடவுளும் இருக்கிறாங்க. அதை வெளியே கொண்டு வரதுக்கு மட்டும்தான் நான் இன்னும் கொஞ்சம் டீப் விஷயங்களை மெம்பர்ஷிப்குள்ளே தான் வந்து அதை சொல்ல முடியும். மெயினாக அந்த வெளிச்சம் இதுக்குள்ளே தான் ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்களை சொல்ல முடியும். அதனால் மெம்பர்ஷிப்பில் அந்த வெளிச்சம் இதில் ஜாயின் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இது வரும் எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏற்றதுனாலையோ இதை வச்சு எனக்கு பணம் வர வைக்கணுன்றதெல்லாம் மெயின் மேட்ரு கிடையாது. ஆனால் நான் நினைக்கிற மாதிரி உங்களை வந்து அந்த எப்படி உலகத்தை பார்த்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. அது உறவாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு எனர்ஜி நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி இருக்கலாம். அதுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை தான். அப்படி மட்டும் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதுக்கு சில இன்சிடென்ட்ஸை சொல்லணும் நான் உங்களுக்கு. அதை சொல்லும்போது இப்போதைக்கு எனக்கு இருக்கிற எதிர்ப்புகள் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிறாங்க. நானும் இருக்கிறேன், அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதை வேறு மாதிரி அவங்க ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அதை நான் வந்து மெம்பர்ஷிப்புள்ளே சொல்லும்போது அதனால தான் நான் இப்படி சொன்னேனா அப்படின்னு உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கன்றதுக்கு ரொம்ப எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இது டிசம்பர் 6 அன்றைக்கி கட்டாயம் வந்துடும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாளே அது வந்து ஒரே ஒரு 5 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அது கிராஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு ஒரு ரீசனுக்காக டிசம்பர் 6 வரக்கூடாது, எப்படியாவது அட்லீஸ்ட் 7th வந்துட்டால் மேலே இருக்கும்னு தோணுது. அன்றைக்கி எல்லாம் ஒரு 10 ரைஸ் ஆகிட்டு இருந்தது. அந்த 6th ஃபுல்லாகவே ஒன்று ஒன்றா நைட்டு 12 வரைக்கும் ஒரே ஒரு 5 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தது. ஆனால் நான் கேட்டதுக்காகவே அதுக்கு ஒன்று அது வரைக்கும் முன்னாடி நாள் ஒரு 10-20 வந்தது. அந்த அன்றைக்கி டேட் ஃபுல்லாக வந்து மிட் நைட்டு கரெக்டாக 6th கிராஸ் பண்ண உடனே கிராஸ் ஆச்சு. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த விஷயமும் உங்களுக்கு. அப்போது நம்ம நினைக்கிறதும் வேண்டுறதும் இந்த பிரபஞ்சத்தில் பதிஞ்சிக்கிட்டே இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம சில விஷயங்களை கேட்டதை நாட்களை நகர்த்தி கொடுக்குறது. இந்த இடத்துல போகும்போது இவங்களை நான் மீட் பண்ணிடணும், இல்லை அந்த இடத்துக்கு போகும்போது நான் அவங்கள மட்டும் பார்த்துடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஆழ்மனசோடு நம்ம விரும்பினோம்னா, கூட ஒரு சித்தரையோ கடவுளையோ துணைக்கும் வச்சுக்கிட்டோம்னா அது நடந்துருத பல முறை நான் பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் இன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய வெளிச்சம் என்ற மெம்பர்ஷிப்லேயும் அந்த உணர்வு என்ற மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.